தூத்துக்குடி மாவட்டம் புத்தந்தருவையில் 1000 ரூபாய் கடன் நிலுவைக்காக பானிபூரி தொழிலாளியை கார் ஏற்றி கொலை செய்த கொடூரம் நடந்தேறியுள்ளது. புத்தந்தருவையில் மருந்தகம் நடத்தி வரும் மதீன் என்பவரிடம் பணிபுரியும் இம்ரான் என்பவர் அதே ஊரில் பானிபூரி விற்பனை செய்யும் 47 வயதான மீரானை கார் ஏற்றி கொலை செய்திருக்கிறார். தலைமறைவாக இருந்த இம்ரானை கைது செய்து விசாரணை செய்தபோது திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மருந்தக உரிமையாளர் மதீன் கூறியதால் தான் மீரானை கொலை செய்ததாக இம்ரான் கான் தெரிவித்துள்ளார். மருந்தகத்தில் வாங்கிய மருந்துகளுக்கான 1000 ரூபாயை கொடுக்காமல் காலம் தாழ்த்தி வந்ததால் மீரானை கொலை செய்ததாக இம்ரான் கூறியிருக்கிறார். பலமுறை பணத்தை கேட்கும் கொடுக்காததால் மீரானின் வீட்டிற்கு சென்று அவரது மனைவியிடம் இம்ரான் பணம் கேட்டு தொல்லை செய்ததாகவும் இதனால் இருவருக்கும் விரோத போக்கு நிலவி வந்ததாகவும் காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். இதனிடையே பானிபூரி தொழிலாளி மீரானை கொலை செய்த வழக்கில் தலைமறைவாக உள்ள மருந்தக உரிமையாளர் மதீனை தனிப்படை காவல்துறையினர் தேடி வருகிறார்கள்.